மூலிகை மசாலா பொருட்கள், நவதானியங்கள், காஃபி தூள், எண்ணெய் அரைக்கும் இயந்திரங்களை பயன்படுத்தி மாதம் 40,000 ரூபாய் வருமானம் பெற தொடர்புக்கு 9894966652. 2 ஸ்பூன் போதும். லயன் டேட் சிரப். இதுல அயன், ஃபைபர், விட்டமின்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. லயன் டேட் சிரப். 7 தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சேலம், ஈரோடு, சென்னை, ஹொசூர், திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842722500. நேர்களே வணக்கம், இது சாணக்கியா, நான் உங்கள் அருண். இன்று நம்மோடு எழுத்தாளர் பிரபாகரன் அவர்கள் இணைந்துள்ளார். கேட்பதுக்கு நிறைய இருக்கிறது, வாருங்கள் கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம். வைக்கம் வீரர் பெரியார், மீண்டும் இந்த விவாதம் வந்திருக்கு. முதல்வர் ஸ்டாலின் கேரளாவிற்கு சென்று வைக்கத்தில் கூடிய பெரியாருடைய திரு ஈ வி ராமசாமி அவர்களுடைய அந்த நினைவகத்தை புதுப்பித்து அதை திறந்து வைத்து கேரள முதல்வருடன் ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்று பல விஷயங்களை பேசியிருக்கிறார். அதை கேட்கறதுக்கு அதை பற்றின கேள்விகளை உங்களும் கேட்பதற்கு முன்னே, வைக்கம் வரலாறு உண்மையிலே அந்த போராட்டத்தின் நாயகன் பெரியார் தானா? வரலாறு என்ன? வைக்கம் போராட்டத்தின் உண்மையான நாயகன், அந்த போராட்டத்தை சிந்தனையில் கொண்டு வந்து வடிவமைச்சு செயல்படுத்தியவர்னா டி.கே. மாதவன். அவர் தான் உண்மையான நாயகன். அவர் கூட தோழர்கள் பலரும் துணை நின்றார்கள். 603 நாட்கள், 20 மாதங்கள் ரஃபா 603 நாட்கள் நடந்த ஒரு போராட்டத்தில் முதல் தடவை ஒரு 3 நாள், அதுக்கப்புறமா ஒரு 13 நாள், மொத்தம் 16 நாள் கலந்து கொண்ட ஒருவரை நீங்கள் எப்படி நாயகன்னு நீங்கள் சொல்ல முடியும்? சொல்லுங்கள். மொத்தமே அவ்வளோதானா? இவ்வளவுதான் அவருடைய, பெரியாருடைய கான்ட்ரிபியூஷன் இவ்வளோதான். நான் முதல்ல உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேனே, முதல்ல இந்த வைக்கம் போராட்டம் வந்து இந்தியாவிலேயே புகழ்பெற்ற ஒரு போராட்டம், ஒரு முதன்மையான போராட்டம். நாராயணகுரு போன்றவர்கள்லாம் இருந்தது. இல்லை, ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னால் எத்தனையோ போராட்டம் நடந்திருக்கு. இப்போ நம்ம இதில் எத்தனையோ ஞானிகள் வந்து ரிஃபார்மேஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் வந்து ஊடக வெளிச்சத்தில் வரல. இதுக்கு முன்னால் பலரும் நடத்தியிருக்கிறாங்க. ராமானுஜர்லேருந்து எத்தனையோ பேர் நடந்திருக்கு. இந்த நவீன யுகத்தில் ஒரு மீடியாங்கிறது அன்றைக்கி தான், நியூஸ் பேப்பருங்கிறது ஒரு பெரிய உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் அந்த மீடியா வெளிச்சத்தில் நடந்த ஒரு போராட்டம். இது வந்து இதுக்கு ஒரு முதல் சிறப்பு. அடுத்தது, இந்த போராட்டத்தை செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணி ஆரம்பிக்கிறது வந்து ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலனம், எஸ்என்டிபி யக்ஞம், இல்லைனா எஸ்என்டிபி யோகம் அப்படின்ற அமைப்பு. ஆனால் அந்த அமைப்பு மட்டுமே செஞ்சால் இது சரி வராது, இதுக்கு ஒரு ஆல் இண்டியா சப்போர்ட் வேணும்னு சொல்லி அந்த அமைப்பில் நாராயணகுருவின் மிகப்பெரிய பக்தராக இருந்த மாதவன், காங்கிரஸ்காரர், தேசாபிமானின்ற ஒரு பத்திரிகையை நடத்திக்கிட்டு இருந்தார். அவர் ஒரு அட்வொகேட் கூட. அவர் வந்து காங்கிரஸையும் சேர்த்துக்கிட்டோம்னா இதில் வந்து நமக்கு ஒரு இன்னும் பெரிய ஒரு மல்டிப்ளையர் எஃபெக்ட் இருக்கும், பெரிய அளவில் ஒரு ஒத்துழைப்பு கிடைக்கும். அப்படிங்கிறதுனால முதல் தடவையாக காங்கிரஸ் வந்து தென்னகத்தில் நடத்திய ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம். அதுக்கு முன்னால் சம்பரனில் மகாத்மா காந்தி செஞ்சால் கூட அது ஒரு தனிப்பட்ட முறையில் அவர் நடத்தின ஒரு போராட்டமே ஒழிய காங்கிரஸ் அதை நேரடியாக எடுத்து செய்யலை. மற்ற போராட்டங்கள் அரசியல் போராட்டங்களாக இருந்தன. இது ஒரு சமூக போராட்டத்தில் காங்கிரஸும் கலந்து கொண்டதுனால அன்றைக்கி எஸ்என்டிபி, ரெட் மீடியா, இந்த மூன்றுமே உச்சத்தில் இருக்குது. அதனால் இது வந்து ஒரு பெரிய இந்திய அளவில், ஒரு மிகப்பெரிய அளவில் இது பேசப்பட்ட ஒரு போராட்டம். இது பல மாற்றங்களை கொண்டு வந்த ஒரு போராட்டம். இது கேரளாவோடு நின்று விடாமல் இந்தியா முழுக்கமே இந்த போராட்டத்தின் வெற்றி வந்து மற்றவர்களெல்லாம் உற்சாகப்படுத்திய, சொல்லப்போனால் அம்பேத்கர் போன்றவர்களுக்கெல்லாம் இது வந்து ஒரு வழிகாட்டியாக இருந்தது. இதை முன்னிறுத்தி அம்பேத்கர் பேசியிருக்கிறார். பல அந்த போராட்டத்துக்கு பின்னால் வந்த பல தலைவர்கள் வந்து சமூக நீதி, அக்கறை, இந்த சமூகத்துக்காக எந்தெந்த வகையில் பாடுபடணும்னு நினச்சார்களோ எல்லாருமே ஏதாவது ஒரு வகையில் இந்த போராட்டத்தால் பாதிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள். இதை அப்படியே ஒரு பக்கம் வச்சுருவோம். கேரளாவுடைய பின்புலம்ங்கிறது தெரிஞ்சாதான் இந்த போராட்டத்துடைய முக்கியத்துவம் உங்களுக்கு தெரியும். கேரளாவில்னா அதுலேயும் கேரளாவில் ஜாதி கொடுமை அப்படின்னு நம்ம பேச ஆரம்பித்தோம்னா உடனே நமக்கெல்லாம் ஞாபகம் வருவது வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த நம்பூதிரிகளுடைய பழக்க வழக்கங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. 64 அடி தள்ளி நிற்கணும், இன்னொரு இதில் 32 அடி தள்ளி நிற்கணும், தொட்டால் தீட்டு, பார்த்தால் தீட்டு, தெருவில் நடந்தால் தீட்டு, இப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா? இது வந்து இருந்தது, இல்லைன்னு மறுக்கலை. எல்லாரும் அப்படி இருந்தாங்களான்னா கிடையாது. உதாரணமாக 1865 அன்னைக்கு பெரியாரெல்லாம் பிறக்கவே இல்லை. என்ன,
அப்போது அந்த கேரளா வந்து உங்களுக்கு இன்றைக்கி இருக்கிற கேரளா அன்றைக்கி இல்லை. 3 பகுதிகளாக இருந்தது. ஒன்று வந்து மலபார், அது வந்து மெட்ராஸ் பிரசிடென்சி கூட இருந்தது. அடுத்தது கொச்சி, அது ஒரு தனி ராஜ்யம். திருவாங்கூர் ஒரு தனி அரசு. இந்த திருவாதாங்கூர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ராஜ்யத்தில் தான் வைக்கம் வருது, கொல்லம் டிஸ்ட்ரிக்டில், சாரி கோட்டயம் டிஸ்ட்ரிக்டில். ஓகே. 1865 இதுக்கு மன்னராக இருந்த ஆயில்யம் திருநாள், அவர் ஒரு உயர்ஜாதி மன்னர் நாயர். இருந்தாலும் இந்த நாட்டில் அவர் அவ்வளோ பெரிய ஒரு என்லைட்டன்டு மொனார்க், நல்ல ஒரு அறிவு சார்ந்த ஒரு அரசர். இந்த நாட்டில் ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாதுன்னு 1865 அவர் ஒரு உத்தரவு போடுறார். எல்லா கோவில்களுக்கும் எல்லாரும் போகலாம், எல்லா வீதிகளும் எல்லாரும் நடக்கலாம். எந்த வருடம்? 1865. ஆனால் அதை எதிர்த்து அந்த காவல்துறை கோர்ட்டுக்கு போகிறாங்க. அந்த காவல்துறையின் தலைவர் வந்து ஆங்கிலேயர், மிட்ச்னு பேர். அவர் கோர்ட்டுக்கு போகிறார். அப்போது அந்த காலத்தில் அரசருக்கு எவ்வளவு பவர் இருந்ததுங்கிறது இதிலிருந்தே தெரியும். கேரளா வந்து ஒரு காம்ப்ளிகேட்டடு ஆட்சி முறை. அங்கே வந்து அரசிகளை வைத்து தான் மேட்ரிலீனியல் சொசைட்டி, ஒரு அரசி தான் வந்து அரசரை நியமனம் பண்ணுவாங்க. ஆனால் அரசருக்கு வந்து ஆட்சி செய்யும் அதிகாரம் உண்டு, அரசி பின்னால் இருப்பாங்க. அதையும் மீறி உத்தரவு போடக்கூடிய அதிகாரம் போலீஸ் துறைக்கு இருந்தது அன்றைக்கு. அவர்கள் அதை வந்து கோர்ட்டுக்கு போய் தடை வாங்குறாங்க. அடுத்ததாக 1884 மீண்டும் இந்த பிரச்சனை வருது. மீண்டும் இந்த பிரச்சனை வரும்பொழுது கோர்ட் என்ன சொல்லுது, இந்த கேரளாவில் இருக்கக்கூடிய வீதிகளையெல்லாம் 2ஆக பிரிக்கணும். ஒன்று ராயல் ஸ்ட்ரீட்ஸ், அரச வீதிகள். அடுத்தது வில்லேஜ் ஸ்ட்ரீட்ஸ், கிராம வீதிகள். இந்த கிராம வீதிகளில் யாருனாலும் நடக்கலாம். இந்த அரச வீதிகளில் சுவர்ணர் அப்படின்ற கூடிய உயர்ஜாதியினர் மட்டும் நடக்கலாம். வர்ணத்தில் சுவர்ணர்னா சிறப்பான வர்ணத்தை சேர்ந்தவர்கள், அவர்ணர்னா வர்ணம் இல்லாதவர்கள். அவர்கள் தான் இந்த ஈழவர்கள், புலையர்கள், இவர்கள்லாம். அவங்க தான் இந்த வீதியில் நடக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, அங்கே வெங்கனூர் அப்படின்னு ஒரு கிராமம் இருக்குது. அந்த வெங்கனூர்லேருந்து திருவனந்தபுரம் மார்க்கெட்டுக்கு வரக்கூடிய சாலை வந்து கிராமச்சாலைன்னு முடிவு செய்யப்படுது. ஆனால் அதில் யாரும் நடக்கிறதுக்கு உயர்ஜாதியினர் அனுமதி தரலை. அப்போது ஐயன்காளி அப்படிங்கிற புலையர் சமுதாயத்தை சார்ந்த கேரளாவிலேயே மறக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய தலைவர், அவர் எழுத படிக்க தெரியாதவர், ஆனால் காலேஜ் கட்டினார், ஸ்கூல் கட்டினார். எப்போ? 1892-93. அவர் 93 ஒரு பெரிய மாட்டு வண்டி போராட்டம் நடத்துகிறார். அவர் கூட ஒரு 100 வண்டிகள் வருது. அவரை கோர்ட்டுக்கு கொண்டு போகும்பொழுது அவர் என்ன சொன்னார், நான் முதல்ல இதில் நடக்கலை, நடந்தால் தானே அவங்களுக்கு பிரச்சனை, நான் நடக்கலை, மாடு நடக்குது, போக சட்டமே இதில் வரலாம்னு வேற சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அதுவும் பத்திரிகையில் பெருசாக ஃப்ளாஷ் ஆகுது. அவருடைய வாதங்கள் இந்த முட்டாள்தனமாக இருக்குங்கிறத அவர் அந்த மாதிரி காட்டுறார். அவர் எப்பயுமே இந்த மாதிரி கொஞ்சம் மிகைப்படுத்தி செய்யக்கூடியவர். அதுவும் வந்த உடனே மக்களுக்கு இதெல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிற நேரம். இந்த நேரத்தில் அடுத்து கொஞ்சம் பின்னோக்கி வந்தோம்னா 1917 நாராயணகுரு வந்து சாதாரணமாக ஏதோ ஒரு காரியத்துக்காக வைக்கம் வரார். அன்னைக்கு சரியான வெயில், அவருக்கும் கொஞ்சம் உடல் தளர்வு. அதனால் ஒரு ரிக்ஷாவை பிடிச்சி, இந்த கை ரிக்ஷா அதை பிடிச்சி அவருடைய பக்தர் ஒருத்தரை பார்க்கறதுக்காக போகிறார். அங்கே போகும்போது அவர் இந்த பக்தர் ரிக்ஷாக்காருக்கு வந்தது யாருன்னு தெரியாது. ஆனால் யாரை பார்க்க போனதுக்கப்புறமா அந்த இடத்துல போனால் அவங்கெல்லாம் தாழ்த்தப்பட்டவர்கள்னு தெரிஞ்சுக்கிட்டு அவன் சண்டைக்கு வரான். அந்த ரிக்ஷாக்காரன், ஏன் என் ரிக்ஷாவில் ஏறினாங்க, இனிமேல் அதில் யார் ஏறுவா, நான் அதுக்கு போய் பூஜை பண்ணணும், அது இதுன்னு உடனே அந்த பக்தர் என்ன சொல்கிறாரு, நான் வேணா அந்த ரிக்ஷாவை வாங்கிக்கிடுறேன், நீ என்ன வேலை சொல்லு, நான் வாங்கிக்கிடுறேன், கூட கேட்டாலும் கொடுக்குறேன். இவன் உடனே உனக்கெல்லாம் விற்றோம்னா இதில் என்னுடைய ப்ரெஸ்டீஜ் என்ன ஆகுது, இப்படியே பிரச்சனையான உடனே அது அந்த ஊரில் ஒரு பெரிய சலசலப்பை ஏற்படுத்துது. இதை வந்து அன்றைக்கு மகாகவி வள்ளத்தோள் இதை ஒரு பெரிய கவிதையாக எழுதி வெளியிட்டார். அதனால் அந்த வைக்கத்துக்கும் நாராயணகுருக்கும் அந்த தீண்டாமை போராட்டத்திற்கும் அந்த கவிதை வந்து ஒரு ஸ்டாம்பை கொடுத்தது. நாராயணகுருக்கும் வைக்கத்துக்கும் பெரிய தொடர்பு கிடையாது, அவர் ஒரு பக்தரை பார்க்க வர்றார், அவ்வளோதான். அந்த வைக்கத்தில் இந்த அவருக்கு ஒரு சிறப்பு குறைவு நடந்தது அப்படிங்கிறது வள்ளத்தோள் கவிதையெல்லாம் வந்து வெளிப்பட்டதுனால எல்லாருக்கும் அது ஒரு மனசில் ஒரு இதாக தங்கி இருந்தது. இதுக்கு அடுத்து ஒரு 4 வருடம் கழித்து நாராயணகுருவுடைய பக்தரான TK மாதவன், ஏற்கனவே சொன்னோம், அவர் தான் இந்த வைக்கம் போராட்டத்தோட உண்மையான ஹீரோ. அவர் வந்து ஒரு பெரிய மேதாவி, படிப்பாளி,
சீர்திருத்தவாதி. அவர் ஒரு அட்வொகேட்டுங்கிறனால அவர் ட்ரிவாண்ட்ரத்தில் ஒரு கோர்ட்டுக்கு போகணும். அந்த கோர்ட்டுக்கு முன்னால் ஒரு யாகம் நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் அங்கேயும் போக முடியாது இவர். அதை தாண்டி போகணும்னா அந்த தெருக்களில் இவர் நடக்க முடியாது. ஆகையினால அவருக்கு அந்த கோர்ட்டு போகிறது தடைபடுது. இதை வந்து தன்னுடைய தேசாபிமானி பத்திரிகையில் எழுதுகிறார். இதை எழுதுனதுக்கு அப்புறமா காந்தியும் அப்போ தான் அரசியலில் ஈடுபட்டிருக்கார். நம்ம நல்லா பார்க்கணும், ஆல் இந்திய அரசியலில் காந்தி 19 வரார். 1919 வந்து 20 வந்து ஒத்துழையாமை இயக்கம், சிவில் டிசோபீடியன்ஸ் ஆரம்பிக்கிறார். இது நடந்துக்கிட்டு அப்போ வந்து காந்திக்கு காங்கிரஸில் வந்து ஃபுல் கிரிப் வரல, ஃபுல் பிடிப்பு கிடையாது. அவரும் ஒரு புதிய தலைவராகத்தான் அங்கே கருதப்படுறார். அதனால் காந்தியும் வந்து காங்கிரஸ் ஒரு எழுச்சி கொண்டு வரணும், மெம்பர்ஷிப்பை கூட்டணும், மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் வரணுங்கிறதுக்காக ஒரு நல்ல போராட்டத்துக்காக அவரும் காத்திருக்கிறார். அப்போது மாதவன் வந்து காந்தியை திருநெல்வேலியில் வந்து மீட் பண்ணுறார். 1921 காந்திஜி இந்த ஆல் இந்திய சுற்றுப்பயணம் பண்ணும்பொழுது அவர் திருநெல்வேலியில் மாதவனை பார்த்து மாதவன்கிட்ட இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிடுறார். சரி, அப்போ நம்ம இது காங்கிரஸ் மூலமாகவே இந்த போராட்டத்தை கொண்டு வருவோம் அப்படின்னு முடிவு பண்ணி காக்கிநாடா காங்கிரஸில் இதை வந்து பேசுகிறதுக்காக இவரை அழைக்கிறார். எப்போ நடக்குது? 23 நடக்குது. 21 நடந்து 2 வருஷம் கழித்து நடக்கு. ஸோ இது எதுக்காக இந்த தேதியெல்லாம் சொல்கிறேன்னா, ஏதோ எடுத்தோம் கவுத்தோம் ஒரு பிரச்சனை வந்தது உடனே இதெல்லாம் செஞ்சாங்க அந்த மாதிரிலாம் இல்லை. இவ்வளோ பெரிய திட்டமிடுதல் இதுக்கு பின்னால் இருந்திருக்கு, இந்த ஒரு போராட்டத்துக்கு பின்னால். அப்போ காக்கிநாடா காங்கிரஸில் மாதவன், கேபி கேசவ மேனன், வேலாயுதன் நாயர், அது மாதிரி நீலகண்ட நம்பூதிரி, இத்தனை பேரும் அதில் இந்த பிரச்சனைக்காக பேசுகிறாங்க. அதில் ஒரு தீர்மானம் என்ன வருதுன்னா, இது தென்னிந்தியா முழுக்க, கேரளா மட்டும் இல்லை, தென்னிந்தியா முழுக்க இருக்குது. குறிப்பாக தமிழ்நாட்டிலையும் கேரளாலையும் இது அதிகமாக இருக்கிறது. தமிழ்நாட்டிலையும் இந்த போராட்டத்தை நடத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ காங்கிரஸில் பெரியார் இருந்திருந்தாருன்னா இதை செஞ்சிருக்கணுமா இல்லையா? இவங்களுடைய வரலாறு படி அப்போ காங்கிரஸில் தானே பெரியார் இருக்கிறார். அவர் தான் வைக்கம் வரைக்கும் போனாரு. வைக்கம் வரைக்கும், அதுக்கப்புறம் தானே வைக்கத்துக்கு போகிறாரு. காக்கிநாடாவில் என்ன சொல்கிறாங்க, தமிழ்நாட்டிலே நீங்கள் செய்யுங்க, வைக்கத்தில் கேரளாக்காரவங்க செய்யட்டும், தமிழ்நாட்டில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி செய்யட்டும் அப்படிங்கிறாங்க. தமிழ்நாட்டில் அப்போ பெரியார் செய்யலையா? அதனால் பெரியார் வந்து எங்கே போய் எதை செய்யன்னு தெரியாமல் நின்றுக்கிட்டு இருக்கிற டைம் இந்த டைம் 23, 24 எல்லாம். உண்மையிலே அவர் காங்கிரஸில் இருந்திருந்தாருன்னா, காங்கிரஸில் காக்கிநாடா காங்கிரஸ் தீர்மானம் போடுறதில்ல தமிழ்நாட்டில் கோயில் நுழைவுக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு. ஏன் பண்ணலை? பெரியார் பண்ணியிருக்கலாமே. மற்றவங்கள விடுங்க, ஏன்னா அன்னைக்கு நீதி கட்சி தான் இங்கே ஆட்சி. நீதி கட்சியும் எதுவும் செய்யலை. கோயிலை பற்றி அவங்க வந்து அறநிலையத்துறைன்னு கொண்டு வந்து கோயில்களை கொள்ளையடிச்சாங்களே தவிர அங்கே கோயிலுக்குள்ளே யாரையும் கூட்டிகிட்டு போகணுங்கிறத பற்றி நீதி கட்சி கவலைப்படலை. அதுக்கப்புறமா ராஜாஜி வந்து தான் முதல்ல கோயில் நுழைவு போராட்டத்துக்கு வராங்க. நம்ம தமிழ்நாடு கதையை ஒதுக்கி வச்சுருவோம். நான் அதுக்கு பின்னாடி வரேன். ரொம்ப முக்கியமான விஷயமே முதல்வர் அவர்களே பேசியிருக்காரு. இருக்கட்டும். அடுத்தது இந்த காக்கிநாடா காங்கிரஸ் கமிட்டியில் தீர்மானம் போட்டாச்சு. ஆனால் கேரளாவில் காங்கிரஸே கிடையாது. கேரளா காங்கிரஸ் கமிட்டிங்கிறது இல்லை. ஏன்னா கேரளாங்கிற மாநிலமே இல்லை, மூணாவது தானே இருக்குது. ஆகையினால இது என்ன செய்யலாம் அப்படிங்கிற போது கேபி கேசவ மேனன், அவர் தான் அன்றைக்கி இருந்ததில் பெரிய தலைவர், அவர் வந்து பாரத மகாஜன சபை அப்படின்னு ஒன்று ஏற்படுத்தி, அதுதான் அங்கே இருக்கிறதுக்கு காங்கிரஸ் மாதிரி இந்த அமைப்புக்கு கீழே வச்சுக்கிட்டோன்னா காந்தியும் அதுக்கு அனுமதி கொடுக்குறார், காங்கிரஸும் அதுக்கு அனுமதி கொடுக்குது. நம்ம பிரதேஷ் காங்கிரஸ் கமிட்டின்னு ஆரம்பிக்கிறதாண்டியும் இந்த பேர்லேயே நம்ம செயல்படலாம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து இந்த தீண்டாமை இந்த போராட்டத்துக்கு ஒரு கமிட்டி வைக்கிறாங்க. அதுலேயும் இதே தான், நம்ம கேசவ மேனன், மாதவன், வேலாயுதன் நாயர், நம்ம குரூர் நம்பூதிரி, நீலகண்ட நம்பூதிரி, இத்தனை பேரும் அதில் தலைவர்களாக இருக்கிறாங்க. அப்புறமா இதை டெய்லி போராடுறதுக்கு இது வந்து திட்டமிடுதல் கமிட்டி. இதோடைய வேலை வந்து ஊராக போய் பிரச்சாரம் பண்ணுறது. எங்கே போராட்டம் வைக்கலாங்கும் பொழுது வைக்கத்தையே தேர்ந்தெடுப்போம். அங்கே தான் நம்ம நாராயணகுரு அவமானம் செய்யப்பட்டார் அப்படின்னு ஒரு அடையாளத்துக்காக வைக்கத்தை தேர்ந்தெடுத்தாங்க. வைக்கத்தில் வந்து அங்கே மகாதேவர் ஆலயம் இருக்குது. அந்த 4 பக்கம் உள்ள வீதி வந்து சட்டப்படி மக்கள் போகக்கூடிய கிராம வீதிகள்னு சொல்லப்பட்ட வீதிகள் தான். இதை மறந்துடக்கூடாது. அரசருடைய ஆணைப்படி அங்கே யாருனாலும் போகலாம். அதை தடுத்தது யார் அப்படின்னா, அங்கே வந்து ஒரு நம்பூதிரி தரவாடு இருக்குது, அவங்க பேர் இந்த துருத்தி மனை.
இந்த துருத்தி மனை அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அங்கே வந்து கோல வச்சுருவாங்க. அவங்க தான் மக்கள் போகக்கூடாதுன்னு தடை விதிக்கிறாங்க. அவங்களுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு தான் போலீஸும் ஆடுது. ஸோ அந்த தெருவில் எப்படி இருக்கும்னா, இந்த தெரு நுழையிறதுக்கு முன்னால் ஒரு போர்டு இருக்கும், இந்த இடத்தை தாண்டி அவர்னர்கள் வரக்கூடாது அப்படின்னு. அங்கே வந்து ஆள் நிற்பாங்க. உள்ளே யாரும் போனாங்கன்னா முதல்ல கேட்பாங்க, நீங்கள் என்ன வரணும்னு. நாங்கள் அவர்னர் அப்படின்னு சொன்னால் போகக்கூடாது, தாண்டி போனால் கைது பண்ணுவாங்க. இதுதான் அங்கே இருந்த நடைமுறை. அதனால் இதையே நம்ம இந்த இடத்த எடுத்துக்கிடலாம் அப்படின்னு அதுலேருந்து 2 கிலோமீட்டர் தள்ளி சத்தியாகிரக ஆசிரமம்னு ஒரு ஆசிரமத்தை நிறுவுறாங்க. எதுக்குன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த போராட்டம் 1-2 நாளில் முடிய போகிறது கிடையாது. வரக்கூடியவர்களுக்கெல்லாம் தங்க வைக்க சாப்பாடு இடம் போடணும் இல்லையா. ஸோ அந்த நிர்வாகத்தை முழுக்க எஸ்என்டிபி யோகம் எடுத்துக்கிடுது. நாராயணகுருவும் அவருடைய பக்தர்களும் வர்றவங்களுக்கு எல்லா வசதிகளும் தங்க வைக்க சாப்பாடு, ஏறக்குறைய ஆயிரக்கணக்கான பேர் வந்துட்டாங்க. தினம் அவங்களுக்கு 3 வேளை சாப்பாடு போடணும் நடக்குது. இது கேள்விப்பட்டு இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஒரு நலம் விரும்பிகள், காங்கிரஸ் ஒரு ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர்கள் எல்லாருமே அப்பப்போ வராங்க. தொண்டர்களும் வந்துட்டு போகிறாங்க. இதில் முதல்ல இது என்ன மாதிரி போகணும்னா, ஒரு 100 பேர் 200 பேர் அந்த இந்த ஆசிரமத்திலேருந்து நடந்து போவாங்க. நடந்து போகும்போது 3 பேர் முக்கியமாக போகணும். அதில் வேறு ஒருத்தர் வந்து அந்த குறைஞ்சது ஒருத்தர் அந்த ஈழவ சமுதாயத்தை சார்ந்தவராக இருக்கும். ஆள் தாழ்த்தப்பட்ட சமுதாயம் கூட ஒருத்தர் வந்து மேற்பட்ட உயர் ஜாதியாகவும் இருக்கணும். இதுதான் அமைப்பு. எதுக்காகன்னா இதில் உயர் ஜாதியும் தாழ்ந்த ஜாதியும் சண்டைன்ற பிரச்சனையே வந்துடக்கூடாது. 2 பேரும் மனம் ஒத்து தான் இதை கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரி வரணும். அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ ஒரு காம்ப்ளிகேட்டட் ஏற்பாடு. இல்லாட்டா இது ஒரு ஜாதி பிரச்சனையாக முடிஞ்சிடக்கூடாது. அப்படிங்கிறதுனால எல்லாருமே இதை ஏற்றுக்கிட்டு போகிறாங்க. முதல்ல 3 பேர் போகிறாங்க. அதில் ஒருத்தருடைய பேர் வந்து குஞ்சப்பி. அவர் தான் வந்து அந்த புலையர் சமுதாயத்தை சேர்ந்தவர். அடுத்தது வந்து ஒரு ஈழவ சமுதாயம், அடுத்தது நாயர் சமுதாயம். இந்த 3 பேர் போகிறாங்க. போகும்பொழுது அவரை கேட்குறாங்க. 3 பேரும் கையை கோர்த்துக்கிட்டு தான் போகிறாங்க, நாங்கள் தனியாக போக மாட்டோம் அப்படின்னு. மறுத்ததுனால ஜெயிலில் போடுறாங்க. அடுத்தது இது எப்போ ஆரம்பிச்சதுங்கிறது முக்கியம் இல்லையா. இது வந்து மார்ச் 30 ஆரம்பிக்குது. எப்போ? 23. அவங்க ஆரம்பிக்க நினச்சது வந்து ஏப்ரல் 13 அன்னைக்கு வந்து சித்திரை விஷு அன்னைக்கு செய்யலாம் அப்படின்னு நினச்சி அதில் செய்ய முடியாது, பல காரணங்களால போனதுனால மார்ச்சில் செய்கிறாங்க. இவர் எப்போ போகிறாரு பெரியார்? இந்த 3 பேராக போய் கைதாகிறாங்க இல்லையா. அதில் காந்திஜி தெளிவாக சொல்கிறார், கேரளாவை தவிர மற்ற யாரும் இதுக்கு வரக்கூடாது. ஏன்னா இது வந்து அதர் ஸ்டேட் பிரச்சனையாக மாறிவிடக்கூடாது. அதே போல் மற்ற மதத்தை சேர்ந்தவர், அன்றைக்கி வந்து அகாலிதள் சீக்கியர்கள் வந்து உணவு கொடுத்தாங்க, இஸ்லாமியர்கள் வந்து அவங்களும் நிறைய இந்த படுக்கை வசதி டென்ட்டெல்லாம் அமைச்சு கொடுத்தாங்க. இதெல்லாம் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை ஆச்சுன்னா மதக்கலவரம் ஆயிடக்கூடாது. அதனால் அவங்கெல்லாம் நீங்கள்லாம் வெளியே போயிருங்க அப்படியெல்லாம் சொல்லிவிட்டு அந்த லோக்கல் மக்களை வச்சு இதை செய்யணும் அப்படின்னு செஞ்சுக்கிட்டு இருக்கும்பொழுது ஒரு 3 பேராக போகும்பொழுது 3 பேரை அரெஸ்ட் பண்ணி போடுவாங்க. இங்கே பெரியாரை மாதிரியே காங்கிரஸில் ஜார்ஜ் ஜோசப்னு ஒருத்தர் இருந்தார். அவர் மலையாளி, ஆனால் சென்னையிலே குடியிருந்தவர், பிறந்து வளர்ந்தவர், பெரியாருடைய நண்பர். அவரை போகக்கூடாதுன்னு காந்தி சொல்லியிருக்கிறார், ஏன்னா அவர் கிறிஸ்தவர். அதை மீறி அங்கே போனார், அவர் அரெஸ்ட் ஆகிறாரு. அவர் ஜெயிலில் இருந்து ஒரு கடிதம் போடுறார், நான் இப்படி இருக்கிறேன், நண்பர்களுக்கு கடிதம் போடுற மாதிரி. பெரியாரை நீங்கள் வாங்கன்னையோ இல்லை நீங்கள் வந்தால் தான் இது முடியும்னோ அவர் சொல்லவே இல்லை. வேற யாரும் பெரியாரை நீங்கள் வாங்க இது வழி நடத்துங்க அப்படின்னு யாரும் கூப்பிடலை. இன்றைக்கி ஆனால் ஒரு ஃபேக் நரேட்டிவ்ல என்ன சொல்கிறாங்க, இஎம்எஸ் நம்பூதிரிப்பாடு கூப்பிட்டாரு அப்படின்னு ஒரு தலைவர் பேசியிருக்காரு. இன்னைக்கு நீங்கள் யூடியூப்பில் தேடி பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பேசியிருக்கார். இந்த போராட்டம் நடக்கும்போது இஎம்எஸ் நம்பூதிரிப்பாட்டுக்கு 13 வயசு. அவர் எப்படி கூப்பிட்டுருக்க முடியும்? அடுத்தது கேபி கேசவ மேனன் கூப்பிட்டார். அவர் எப்படி கூப்பிடுவார்? கேபி கேசவ மேனன் வந்து காங்கிரஸில் அவரை தான் தலைவராக போட்டு நீங்கள் வந்து பிரதேஷ் காங்கிரஸ் கமிட்டியே இல்லாதப்போ அங்கே காங்கிரஸ் சார்பாக நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய பெரிய தலைவர், காந்தியோட நண்பர், காந்தி கிழிச்ச கோட்டை தாண்டாதவர். அப்புறம் அவர் எப்படி காந்தி வேண்டான்னு சொன்னதுக்கப்புறம் மற்றவங்களெல்லாம் கூப்பிட்டுருப்பாரு? ஸோ இப்படி பெரியாரை இவர் அழைத்தார் அப்படின்னு யாராவது ஒரு பேரை சொல்லட்டும், அதுக்குண்டான ஒரு ஆதாரத்தை காட்டட்டும், நம்ம அதுக்கப்புறமா நம்மளுடைய தரப்பு உள்ள ஆதாரங்களை காட்டுவோம்.
ஆனா பெரியார் அங்க போய் 5 மாசம் தங்கினாரு, சிறைக்கு போனாரு, அது மாதிரிலாம் நிறைய. பெரியார் அங்கேருந்து அங்கே போகிறார். ம். இப்போ பெரியாருக்கே வந்துடும். ம். பெரியார் இங்கேருந்து அங்கே போனார். ம். அவர் வந்து ஏப்ரல் 14 13 போனார். ஆமா. என்ன போன உடனே அரெஸ்ட் ஆனார். ம். சரி அவங்க போனால் சரி வேண்டான்னு சொல்லலை, 3 பேரில் போகிறதில் இவர் ஒரு ஆளாக போனார். அரெஸ்ட் ஆன உடனே அந்த ராஜாவுக்கு வந்து இவர் குடும்பம் ஏற்கனவே பழக்கம், பெரியாருடைய குடும்பமும் பழக்கம். ஆகையினால அவர் இன்னார்னு கேள்விப்பட்டதுனால 3ஆவது நாள் அவர் விடுதலை பண்ணிட்டாங்க. பெரியாரை விடுதலை பண்ணி போலீஸ் பாதுகாப்போடு கொண்டு வந்து ஈரோட்டில் விட்டுட்டு போயாச்சு. அதுக்கப்புறம் 1 மாதம் கழித்து மறுபடி பெரியார் போகிறார். அங்கே போன உடனே இந்த வாட்டி வந்து அவரை இந்த 3 நாளில் ரிலீஸ் பண்ணல, உள்ளே வச்சாச்சு. 6 மாதம் சிறை தண்டனைன்னு சொல்லி வச்சாச்சு. ஆனால் உள்ளே வச்ச மறுநாளே மன்னர் இறந்து போயிட்டார். மன்னர் இறந்ததுனால அவங்க வந்து அதுக்காக இந்த ராணி வந்து அரசியல் கைதிகள் எல்லாம் விடுதலை பண்ணுறோம் அப்படின்னு. பெரியாரை மட்டும் இல்லை, வேறு எந்தெந்த காரணங்களால அரசியல் கைதிகள் இருந்தாங்களோ, சிறிய குற்றங்கள், இந்த பெரிய குற்றங்களை தவிர சின்ன இப்போ நம்ம ரிலீஸ் பண்ணுறோம் இல்லையா, அது மாதிரி இருக்கிற எல்லாரையும் ரிலீஸ் பண்ணதில் இவர் 4ஆவது நாள் திருப்பி வந்துட்டார். அதிகபட்சம் போனால் 10 நாள் இருந்திருக்கலாம். ஸோ 10 + 3 13 நாள் மட்டும்தான் பெரியாருடைய அங்கே அவர் இருந்தார். அதுக்கப்புறம் 5 மாதம் அவர் இருந்தார்னா இது எதுக்கு இருந்தார், எங்கே இருந்தாருங்கிறத யாராவது சொல்லட்டும். வைக்கத்தில் இருந்தாரா யாராவது ஒரு ஆள் சொல்லட்டும். பெரியாரே பேசினதாக யூடியூப்பில் ஒரு இது இருக்குது, அதுலேயும் கூட அவர் வந்து பின்ன அது சுற்றி இருக்கிற ஊர்களில் தான் இருந்தேன், அங்கே நான் ஆடின ஆட்டம் யாருக்கு தெரியும், இப்படி தான் பேசியிருக்கார். மற்றவங்கெல்லாம் போராட்டத்தில் ஈடுபட்ட பொழுது இவர் அவருடைய வாயாலே சொல்கிறார், நான் ஆடின ஆட்டம் எப்பேற்பட்ட ஆட்டம் அப்படிங்கிறார் பெரியார். அதனால் எந்த வகையாவது காங்கிரஸுக்கு பேர் போகக்கூடாது, முடிஞ்ச வரைக்கும் காங்கிரஸுக்கு இடைஞ்சல் கொடுக்கணும், அந்த நோக்கத்தில் அவர் அங்கே செயல்பட்டார். இதுதான் பெரியார் வந்து இந்த வைக்கம் போராட்டத்துக்கு செஞ்ச பெரிய உதவி. இன்னொரு முக்கியமான ஒரு இதை நான் சொல்கிறேன். இப்போ விழா நடந்தது இல்லையா, இப்போ விழா நடக்கும் பொழுது KP கேசவ மேனன்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் பாருங்கள், இருக்கிறதுல பெரிய தலைவர், இந்த போராட்டத்தை நடத்தினவர். அவர் வந்து நாயர் சர்வீஸ் சொசைட்டி NSS அதனுடைய தலைவராக இருந்தார். இன்றைக்கி நாயர் சர்வீஸ் சொசைட்டி பார்த்திங்கன்னா கேரளா முழுக்க ஏறக்குறைய ஒரு 4000 பிரான்ச் வச்சுருக்கிறாங்க, மிகப்பெரிய ஒரு ஆர்கனைசேஷன். அதனுடைய செயலாளராக இருக்கக்கூடிய வேலாயுதன் நாயர் இந்த விழாவுக்கு நான் வரமாட்டேன்ட்டார். ஏன் வரல காரணம் கேட்டதுக்கு, தகுதி இல்லாதவர்களையெல்லாம் நீங்கள் வந்து பாராட்டி விழா எடுக்கிறீர்கள், எங்களை மாதிரி கேசவ மேனனை பற்றி நீங்கள் மறைக்கிறீங்கன்னு இன்றைக்கி வீரமணி அவர்கள் பேசும்பொழுது KP கேசவ மேனன் 2 தடவை சொன்னார். காரணம் என்னென்னா இவங்க வர மறுத்ததுனால அது இப்போ சொல்லி காட்டுறாங்க. மாதவன் TK மாதவனை பற்றி யாராவது பேசுனாங்களா? இத்தனை பெரிய விழா நடந்ததை பேசுனாங்களா? கிடையாது. அதுக்கு உயிர் மூச்சாக இருந்த KP கேசவ மேனனை பேசல, நாயர் சொசைட்டி அதனால் நாங்கள் வரமாட்டோன்ட்டாங்க. இதையும் மறைச்சு ஒரு விழா நடக்குதுன்னா இந்த விழாவுடைய தன்மையை பற்றி நம்ம என்ன சொல்கிறது? யார் முதல்வர் பேசும்போது பெரியார் அவர்களுக்கும் இந்த பணிக்காக, இந்த போராட்டத்திற்காக பெரியார் அவர்களுக்கும் அவருடைய முதல் மனைவி நாகம்மாளுக்கும் அவருடைய தங்கை, அதாவது அவருடைய தங்கை கண்ணம்மாள் அவர்களுக்கும் வந்து வைக்கம் வீரர்னு பெயர் கொடுத்தார், திருவிக்கா கொடுத்தார் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இப்போ தென்னகத்தின் சாக்ரட்டிஸ்னு யார் கொடுத்தா? அது மாதிரி தான் இதுவும் திருவிக்கா கொடுத்தார். எந்த இதில் எழுதியிருக்கார் காட்டட்டும், எந்த வருஷம் கொடுத்தார். அது மாதிரி அம்பேத்கர் பாராட்டினார். அம்பேத்கர் 1928 பாராட்டினார்னு முதல்வரே சொல்கிறாங்க. 24 நடந்ததுக்கு 28 ஏன் பாராட்டணும்? அன்னைக்கு ஏன் பாராட்டலை? ஒரு ரெஃபரன்ஸ்ன்னு வரும்போது ஏதாவது சொல்லியிருப்பாங்க இல்லைங்களே. அது இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, பெரியாருடைய மனைவி நாகம்மை அவர்கள், தங்கை கண்ணம்மா, இவங்கெல்லாம் போராட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க. எந்த ஊரில் போய் போராட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க? வைக்கம்ன்றாங்க. வைக்கம் தானே சொன்னாங்க. நீங்கள் விசாரிச்சு பாருங்கள் சார், அதுக்கு தான் நம்ம ஆராய்ச்சி பண்ணுறது. பெரியாரை வந்து அரிட்டாநல்லூரோ அரிட்டாபுரம் அப்படின்ற ஒரு, எனக்கு கரெக்டாக தெரியல, அந்த இடத்துல தான் ஜெயிலில் வச்சுருந்தாங்க. அந்த ஜெயிலுக்கு பார்க்க போனாங்க. அந்த ஊர் எங்கே இருக்குது? கொஞ்சம் தள்ளி. வைக்கம் கிடையாது. ஆனால் வைக்கம் கிடையாது, வைக்கம் கண்டிப்பாக கிடையாது. அந்த பெரியாரை பார்க்க போனதாக அவங்க இன்னைக்கு வந்து வரலாறுல போராட்டத்துக்கு போனதாக சொல்லியாச்சு. அப்போ மொத்தமே 13 நாள் தான் இருந்தாரா? அவ்வளோதான். அந்த 5 மாதம்ன்றது சுற்றுவட்டார பகுதிகளில் அவருடைய சுற்றி பார்த்துருக்கலாம், அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. போராட்டத்தில் என்ன செஞ்சார், போராட்டத்துக்கு வந்தாரா, கலந்துக்கிட்டாரா? சரி, இவ்வளோ வேண்டாம் சார்.
இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட பெரும் தலைவர்கள்லாம் இருக்காங்கல்ல, கேபி கேசவமேனன், டி.கே. மாதவன் எடுத்துக்கோங்க, அவர் தானே ஹீரோ. அவருடைய வாழ்க்கை வரலாறுலாம் இந்த போராட்டத்தை பற்றிலாம் புக்கு எழுதியிருக்காரு. எங்கேயாவது பெரியாரை பற்றி சொல்லியிருக்காரா? இந்த நான் சொன்ன இந்த 2 விஷயங்களை தவிர மற்றபடிக்கு பெரியார் என்ன செஞ்சார், அவருடைய பெரிய சாதனைகள், அவர் இல்லைன்னா நடந்து யாராவது சொல்லியிருக்காங்களா? இப்போ முதல்வர் இன்னொரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு, இந்த வைக்கம் போராட்டத்தின் விளைவு இதோட நிற்கல, ஆலய நுழைவு அப்படின்ற இதுக்கு வந்தது. தெருவில் நடக்கக்கூடாது, தொட்டா தீட்டு பார்த்தா தீட்டு, தெருவில் நடந்தாலே தீட்டு அப்படின்ற நிலைமையில இருந்து இப்போ கருவறைக்குள்ள வந்து போற அளவுக்கு நம்ம வந்து சமூக நீதி வளர்த்திருக்கு. இதற்கெல்லாம் வித்திட்டவர் பெரியார். என்ன பண்ணாருன்னா, வைக்கத்தோட நிற்கல, நாசிக்ல கோவில்ல போவதற்கும், அங்க வந்து அமராவதியில கோவில் போவதற்கும், தமிழ்நாட்டில் சுசீந்திரத்துல இருந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் வரைக்கும் ஆலய நுழைவு போராட்டத்திற்கு காரணமே பெரியாரும் திராவிட இயக்கமும் சமூக நீதி இயக்கங்களும் தான் சொல்லியிருக்காரு. அதே இப்ப நம்ம ஆலய நுழைவு போராட்டம் அது இப்ப 10 விஷயம் சொன்னீங்க. அதுல வந்து ஒரு விஷயம் எடுத்துக்கோமே, மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் விஷயமே எடுத்துக்கிடுவோமே. யார் உள்ள கூட்டிட்டு போனா? அன்னைக்கு பெரியார் எங்க இருந்தார்? தலைமை தாங்கியது வைத்தியநாத ஐயர், உடன் இருந்தது பசும்பன் தேவர். எங்க இருந்தார் பெரியார்? பெருகணும்ல கூட. தமிழ்நாட்டில் தானே இருந்தாரு. இது இவங்க சொல்றபடி ரஷ்யா போயிட்டாரா? உருளதானே இருந்தாரு. என்ன ஆதரவு குரல் கொடுத்துருக்காரு, என்ன ஆதரவு எழுதியிருக்காரு சொல்லுங்க பார்ப்போம். அப்போ அங்கேயும் பெரியார் இல்லையா? எங்கேயும் கிடையாது. தமிழ் ஏன் ஒரு இடத்து இப்போ இந்த வைக்கம் போராட்டத்துக்கே திருப்பி வருவோம். இது எப்படி வெற்றி பெற்றது? இப்படியே டெய்லி போயிட்டு வந்துகிட்டு இருந்தாங்கல்ல. முதல்ல வந்து ஒரு பெரிய பரபரப்பு இருந்தது. ஏன்னா இந்தியாவிலேருந்து எல்லாரும் வந்தாங்க. காந்திஜி வந்து எல்லாரும் நீங்கள்லாம் வெளியே போங்கன்னு சொன்ன உடனே அப்படியே அது டல் அடிச்சிருச்சு. இவங்க 3 பேர் போவாங்க, போலீஸ் அவங்கள அரெஸ்ட் பண்ணுறதையும் விட்டுட்டாங்க. காந்திஜி சொல்லிட்டார், நீங்கள் வன்முறையில் இறங்கக்கூடாது. இவங்க அந்த இடத்துல நின்றுக்கிட்டே இருப்பாங்க. அதை தாண்டி போகக்கூடாதுன்னு ஒரு கேட்டு வச்சுருப்பான். அதை தாண்டி போனால் தானே அடிப்படி அரெஸ்ட்டுன்னு வரும். இவங்க போக மாட்டாங்க, அரெஸ்ட்டும் பண்ண மாட்டான், சாயங்காலம் திரும்பி வந்துடுவாங்க. இப்படியே போனதுக்கப்புறமா இதை பற்றியே யாரும் கண்டுக்கலை. இந்த வைக்கம் போராட்டம் நடக்குதுங்கிறத பற்றியே கண்டுக்கலை. அப்போ தான் அங்கே இருக்கக்கூடிய உயர்ஜாதி தலைவர்கள் அவர்களும் போராட்டம் நடத்தி தான் அவங்க தான் நடத்தினாங்க. அவங்க வந்து இப்படியே விட்டால் நம்ம என்ன ஆகும், நம்மளுடைய இது தோல்வி அடைஞ்சிருமேன்னு சொல்லி சுவர்ண ஜாத யாத்ரா, உயர்ஜாதி, அதாவது சுவர்ணன்னா உயர்ந்த வர்ண ஜாதி யாத்திரை அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. எதுக்காக? இதுக்கு ஆதரவாக, இந்த வைக்கம் போராட்டத்துக்கு ஆதரவாக. எதிர்ப்பாகவும் ஒரு சிலர் நடந்துகிட்டு இருந்தாங்க. அது ரொம்ப சின்ன விஷயம். இது வந்து பெரிய விஷயம். இதுக்கு வந்து K.M. பணிக்கர், மன்னிக்கணும், மன்னத்து பத்மநாபன், அவர் தான் இதுக்கு தலைமை தாங்கிறார். இந்த போராட்டம் எப்படி நடக்க போகுதுன்னா, வைக்கத்திலிருந்து கிளம்பி திருவனந்தபுரம் போகிறது. இதுக்கு முதல்ல 120 பேர் மட்டும் வாலண்டியர் பேர் கொடுத்துருந்தாங்க. ஆனால் அவங்க 200 ஊர்களை தாண்டி போகும்பொழுது, கடைசியாக போகும்போது பார்த்தீங்கன்னா 10,000க்கு மேலே. இது வந்து ஒரு குத்துமதிப்பான கணக்கு தான். பெரிய அமைப்பாக மாதிரி இது வந்து ஃப்ளாஷ் காட்டுத்தீ மாதிரி வந்துடுச்சு. இதே நேரத்தில் சுசீந்திரம் பக்கம் அல்லடிக்காடுன்னு ஒரு இடம் இருக்குது, சின்ன கிராமம். சுசீந்திரம்னே வச்சுக்கிட்டுமே. அங்கேருந்து A.K. பிள்ளை, சிவதானு பிள்ளை, இவர்கள் 2 பேருடைய தலைமையில் அங்கேருந்து இதே போல் ஒரு போராட்ட குழு. ஏன்னா அதுவும் அன்றைக்கி திருவாங்கூர் சமஸ்தானத்துக்கு கீழே தான் வருது. அதுவும் சேர்ந்து திருவனந்தபுரம் போகணுன்னு வரும்பொழுது போலீஸ் என்ன சொல்கிறாங்க, திருவனந்தபுரத்துக்குள்ள போகிறதுக்கு இடம் இல்லை, இவ்வளோ பெரிய கூட்டம். ஆகையினால அங்கே செங்கமுகம் அப்படின்னு, சங்கமுகம்னு ஒரு ஊர், அதுக்கு திருவனந்தபுரத்துக்கு கொஞ்சம் பக்கத்தில். அந்த இடத்துல அவங்களுக்கு அந்த ஊர்வலக்காரர்களுக்கு தங்குவதற்கு ஏற்பாடு. இவங்களும் 2 பேரும் அந்த ஒரே இடத்துல தங்கின பொழுது ஏறக்குறைய ஒரு 30,000 பேர், ஒரு 13 நாள் பயணம். அந்த ராணியே திருவனந்தபுரத்துலேருந்து இங்கே வந்துட்டாங்க. ராணி அவங்க பேர் வந்து சேதுலக்ஷ்மி. அவங்க வந்து இந்த உயர்ஜாதி மக்களே நீங்கள் விரும்பி கேட்குறதுனால நாங்கள் வந்து முன்னாடி வந்து பிரச்சனை வரும்னு நினச்சோம். இன்றைக்கி நீங்களே கேட்குறதுனால இதில் நாட்டில் பிரச்சனை வர வாய்ப்பு இல்லை, அதனால் நான் மனப்பூர்வமாக இதுக்கு ஒத்துக்கிறேன் அப்படின்ட்டாங்க. அப்போது இதுலேருந்து ஒரு முக்கியமான படிப்பினை நம்ம வரலாற்றில் கற்றுக்கிடணும். இந்த ஜாதி பிரச்சனையில் இந்த உயர்வு தாழ்வு பாராட்டுவதை எல்லா மக்களும் சேர்ந்து இசைந்து போராடினா தான் அதுக்கு உண்மையான வெற்றி கிடைக்குங்கிறதுக்கு இந்த ஒரு போராட்டம் ஒரு உதாரணம். இப்போ இந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் மட்டுமே போராடினா, மற்றவங்க நமக்கு என்னன்னு இருந்திருந்தாங்கன்னா இது கண்டிப்பாக வெற்றி பெற்றிருக்காது. இந்த ஒரு போராட்டம் தான் உயர்ஜாதி மக்கள் போராடி தாழ்ந்த ஜாதி மக்களுக்கு உரிமையை பெற்றுக் கொடுத்த ஒரு வரலாறு வைக்கம்.
அந்த வகையில் தான் வைக்கம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி. வெற்றி. மக்கள் எப்படி மனசு ஒன்றுபட்டு வந்தாங்க, அதையும் நீங்கள் பார்க்கணும் இல்லையா? அதனால் முதல்ல எல்லாம் அரசு என்ற தரப்பில் என்ன சொன்னாங்க, உங்களுக்கு ஏதாவது நாங்கள் சலுகை கொடுத்தாங்கன்னா அடுத்த ஜாதி பிரச்சனை பண்ணுவாங்க. இன்றைக்கி அந்த பேச்சுக்கே இடம் கிடையாது. உடனே ராணி ஒத்துக்கிட்டதுனால காந்திக்கு தந்தி அடித்தாங்க. காந்தி வந்தார், ஒப்பந்தம் போட்டாங்க. அந்த வைக்கத்தில் வந்து அது ஒரு எல்லாரும் சொல்லுவாங்க அது ஒரு பெரிய வெற்றி இல்லைன்னு. பெருசு இந்த வகையில் அது ஒரு பெரிய வெற்றி தான். அந்த ஊருக்குள்ளே அந்த 3 தெருவுக்குள்ளே போகலாம், கிழக்கு வாசலில் மட்டும் போகக்கூடாதுன்னு ஒரு சட்டம் முதல்ல கொண்டு வந்தாங்க. 3 மாதத்தில் அதையும் எடுத்துட்டாங்க. அந்த வாசலே அந்த கிழக்கு வீதியவே பெருசு பண்ணி, நீ வேணா இந்த பக்கம் போய்க்க, உனக்கு தீண்டா உன் மேலே தீட்டு போடக்கூடாதுன்னா ஒதுங்கி போய்க்கணும், அவங்களுக்கு ஒரு தனி பிளாட்ஃபார்ம் மாதிரி கொடுத்துட்டு மற்ற பொதுமக்களுக்கு பெரிய வீதியை திறந்து விட்டார்கள். ஆகையினால் இது ஒரு முழுமையான வெற்றி பெற்ற ஒரு போராட்டமாகும். ஸோ இதில் நம்ம திருமாவளவன் மாதிரி ஆளுகளுக்கு இதில் ஒரு படிப்பினை இருக்குது. நீங்கள் இன்னொரு ஜாதியை இழிவு செய்து தான் உங்கள் ஜாதி பெருமையை நீங்கள் பேசி கொண்டு இருக்கிறீர்கள். இது நாள் வரைக்கும் எல்லா ஜாதி மக்களுடைய அபிமானத்தையும் பெற்றால்தான் நீங்கள் உங்கள் ஜாதிக்கு நன்மை செய்ய முடியும், மக்கள் பொதுமக்களுடைய நட்பெயரையும் பெற முடியுங்கிறதுக்கு வைக்கம் போராட்டம் ஒரு உதாரணம். ரொம்ப நன்றி சார். இத்தனை நம்மோட இருந்து ஒரு பெரிய வரலாறை விளக்கமாக தெளிவாக சொன்னதுக்காக மிக்க நன்றி. வணக்கம்.